டாடி. என்னடா? கல்யாண பத்திரிக்கை அடிங்க. பொண்ணு மஞ்சு. நம்ம மஞ்சு. அன்னைக்கு உங்களை என் ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடுன்னு சொன்னல, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச். நான் மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். வெரி குட். கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவுக்கு வந்தியே, அதுக்காக உன்னை பாராட்டுறேன். ஆமா, அன்னைக்கு இன்னும் 2 பெண்களை பத்தி சொன்னியே, அவங்களோட பேசுனியா? குருவே, உங்க சிஷ்யனுக்கு இப்படி ஒரு டெஸ்டா? டெஸ்ட் பண்ணினா தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அந்த 2 பெண்களோடையும் பழகினா தான் நல்லவளை தேர்ந்தெடுக்க முடியும். சரிதான் சார். பிரபு, உங்க ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடு பேச்சு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஐயோ, இவ பேச்ச கேட்டா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தான். நேத்து என்ன பார்க்கவே வரல. போன சுத்தி சுத்தி என் கையெல்லாம் ஒரே வலி. ராத்திரி பூரா தூக்கமே வரல. 12 மணி இருக்கும். என் கை ரிவால்வர் எடுத்துச்சு, குண்டு போட்டு நிரப்பிச்சு. இந்த இடத்துல வச்சு டாடி, இன்விடேஷன்ஸ்க்குலாம் டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன சேஞ்ச். என்னடா? பொண்ணு மஞ்சுளா தானே? பிரியா. பிரியா? நம்ம பிரியா? நோ, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. ஏன் சார்? 70வது வயசுல தானே கல்யாணம், இப்பயே அவசரப்பட்டீங்கன்னு கேக்குறாரு. சார் என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். உங்க குருநாதர் என்ன தெரியுமா சொல்ல நினைக்கிறாரு? இன்னொரு பொண்ணு இருக்காளே, இந்திரா, அவளை பாருங்க, பேசுங்க, அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றாரு. என்ன குருவே? எஸ், யூ ஆர் கரெக்ட். பட்டணத்து பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. சந்தோஷப்பட்டா சரி. சந்தோஷம் தாங்க, இல்லையா? பின்ன அரசியல கழுப்பு இருக்கிறீங்களா? அலுப்பா இல்ல? சாப்பிட போறது வேண்டியவங்கன்னா அலுப்பு இருக்காது. அப்போ நான் வேண்டியவன் தானே? என்ன தேய்ச்சி முழுகினீங்களா? போய் உண்மைதாங்க. இத பாருங்க. என்ன தேய்ச்சிருந்தா தொட்டு இருக்கணும், பேச்சு இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு செய்யலையே. மாட்டேன். எங்க நீ நான் இன்னும் உரிமையா பேசலையே. பேசுனா வீட்டுக்காரரே, சௌக்கியமா? வீட்டுக்காரனா? புருஷன். டாடி, இன்விடேஷன்ஸ்க்கு அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறோம். பொண்ணு இந்திரா. என்ன திமிரு பத்தியா இவனுக்கு?
இரவு வசந்த காலம் அழகே பொன்வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா ஓவே வா வா நிலவு நனையும் நேரம் இரவு வசந்த காலம் அழகே பொன்வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா நாளொன்று மாறினால் ஆளொன்று மாறலாம் நாளொன்று மாறினால் ஆளொன்று மாறலாம் ஆகாயம் ஊஞ்சல் ஆகலாம் ஆகாயம் ஊஞ்சல் ஆகலாம் பருவமலையில் மழை சிந்திவிட்டது அருவி இறங்கி இங்கு வந்து விட்டது அமுத நதியில் இன்று தங்கிவிட்டது யார் கேட்பது நிலவு நனையும் நேரம் இரவு வசந்த காலம் அழகே பொன்வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா நீராடும் தாமரை தண்ணீரே மேலுடை நீராடும் தாமரை தண்ணீரே மேலுடை பார்க்காத பன்னீர் தேவதை பார்க்காத பன்னீர் தேவதை மன்மதன் அமைத்து வைத்த மஞ்சம் இல்லையோ பூமியில் பறித்த மணல் போடவில்லையோ சொர்க்கத்தின் மல்லிகை முழம் என்ன விலையோ ஆடில்லையோ நிலவு நனையும் நேரம் இரவு வசந்த காலம் அழகே பொன்வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா என்னத சொல்றான் வரான் போறான் பேசுறான் தாலியை தான் காணோம் இங்க எங்க எடுத்து முட்டைய கிடக்கு நான் கட்டின தாலி என்னடி ஆச்சு நீங்க கட்டின தாலி இதோ இருக்கு அப்பா என்னங்க நீங்க எம்எல்ஏ ஆனதும் என் கழுத்துக்கு வைர நெக்லஸ் வாங்கி போடுறீங்களா வைரத்தால ஜாக்கெட் தைச்சு போடுறேன் அப்படின்னா என் ஜாக்கெட் கழுத்தை கொஞ்சம் இறக்கி தச்சுக்கிட்டுமா அப்பதானே டால் அடிக்கேன் சும்மா இருங்க நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீ என் பக்கத்திலே வரக்கூடாது நான் வரக்கூடாதா நான் வராம வேற எவன் வருவா யாரோ வந்துருவாளா வந்துருவாளா பார்த்து பாக்குறேன் தலைவரே தொண்டரே நம்ம போஸ்டர் தவிர பாய்க்குள்ள போஸ்டர்ல எல்லாம் சாணி அடிச்சிட்டியா அடிச்சாச்சு நீதான்டா உண்மையான தொண்டன் இந்தாங்க என்னடா இது நீட்டோல படிங்க தலைவர் உங்களது சுயநலமில்லாத சேவையை நினைத்து ஏக்கத்தில் இருக்கிறேன் உங்களுக்காக உடல் பொருள் ஆவி மூன்றையும் தாரை வார்க்க தயாராக இருக்கிறேன் உடல் 20 வயது இளமை கோலம் இங்க மட்டும் என்னவா
எனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதே. பொருள் 10 லட்சம் பேங்கில், 10 லட்சம் கட்டிடங்களில், 20 லட்சமா? ஐயோ. ஆவி அத்தான் அத்தான் என்று உங்களுக்காகவே சுத்திக் கொண்டு இருக்கிறது. இப்படி உங்கள் காதலி கமலா 6 பழனி ஆண்டவர் வீதி, சென்னை 10. தலைவரே சிக்கன். இப்போ உனக்கு சிக்கன் தானடா வேணும்? உட்கார்ற. ஒரு சிக்கன் என்னடா, பல சிக்கன் வாங்கி சாப்பிடுறா. இந்திரா, ஏய் யார்கிட்டயும் சொல்லிடாதடா. யார்கிட்டே சொல்ல மாட்டேன். 10 லட்சம் பேங்க்ல, 10 லட்சம் கட்டடங்கள்ல. அப்ப நான் எம்எல்ஏ தான். பரமசிவம் எம்எல்ஏ, ஏழை பங்காளர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், தாய்க்குலத்தின் பிரதிநிதி எங்க வீட்டு பிள்ளை பரமசிவம் எம்எல்ஏ, ஏழை பங்காளர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், தாய்க்குலத்தின் பிரதிநிதி. 3 பேருமே உங்களை காதலிக்கிறாங்க. 3 பேரையுமே கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கு. யாரை செலக்ட் பண்றதுன்னு குழப்பம். அவ்வளவுதானே? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? 3 பேரையும் பாரு, நீங்க பார்த்தேன், பேசுனீங்க, பேசுனேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லாத ஒண்ணே செஞ்சுட்டேன். 3 பேரையுமே லவ் பண்ணிட்டேன். அதான் பயங்கர குழப்பமா போச்சு. குருவையும் மிஞ்சிட்டாரு சிஷ்யன். பிரபு, பழகிறத வச்சு யார் நல்ல பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியாது. நடந்துக்கிற முறையை வச்சு தான் தீர்மானிக்கணும். யாரு உனக்காக தான் இதயத்தையே தராங்களோ அவங்கள தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும். இதயத்தை தரணுமா? ஒரு கல்யாணம் கொலையில் முடிகிறது. அவங்க கிடக்குறாங்க சார். நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடு. உங்க ஆலோசனைப்படி நடக்கிறேன் சார். கொஞ்சம் நில்லுங்க. இந்தாங்க. எதுக்கு? அவர் சொன்ன காதல் இதயத்தை இதுல வாங்கிட்டு வாங்க. கூடையில இதயமா? எங்க கிண்டல் பண்றீங்களா? உபதேசம் ஊருக்கு தானா, உங்களுக்கு இல்லையா? என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு முந்தி என் இதயத்தை நீங்க கேட்கலையே. அதான் நான் எடுத்துக்கிட்டேனே. அப்படின்னா இதயத்தை கொடுத்தவ கேக்குறேன், எப்ப எனக்கு தர போறீங்க? என்ன வேணும்? குழந்தை. பயப்படாத. குழந்தையும் கட்டில அந்த சந்தோஷத்துல அந்த சந்தோஷத்துல அந்த சந்தோஷத்துல உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன வேணும்னு கேளு. எனக்கு ஒரே ஒரு பரிசு தான் வேணும், கல்யாண பரிசு. அது தரேன். அதுக்கு முந்தி என்ன வேணும்னு சொன்னா, எனக்கு போமரியன் டாக்னா கொள்ள ஆசை. ஒண்ணு வாங்கி தரீங்களா? நாயா? அட கடவுளே. ஒரு பாக்கெட் பிஸ்கட் கொடுங்க.
எனக்கு இந்த நாய் வேணும். 400 rupees இருக்குதா? இருக்கு, தரேன். Rita, look here. Hey. Rita. Hey. ரீட்டா, எங்க ஓட பாக்குறேன்? எனக்கு என்ன தர போற? ரீட்டா, ஸ்வீட்டி. எனக்கு ஒண்ணு இல்லையா? எனக்கு ஒண்ணு இல்லையா? காமன் தொடுக்கின்ற கணைகள், கண்ணில் காதல் வேறி மூளும் கணங்கள், தேனில் நனைகின்ற தினங்கள், இது சொல்லி தெரியாத சுகங்கள். காமன் தொடுக்கின்ற கணைகள். நான் முடிவே பண்ணிட்டேன். I love Priya. I want to marry her. ஏன்னா இதயத்தை எதிர்பார்த்த எனக்கு உதட்டியே தந்துட்டா சார். அதாவது கிஸ் பண்ணிட்டா சார். She kissed me. She kissed me. அவசரப்படாத. அடுத்தவ மஞ்சுளா, அவ என்ன தரான்னு பாரு. சிஷ்யனுக்கு யோகந்தா. மஞ்சு, உனக்கு பிடிச்சத சொல்லு. என்ன வேணுமோ கேளு, வாங்கிட்டேன். எனக்கு பிடிச்சது தானே? ஆமா. ஃபாரின் சென்ட் வேணுமா, டிரான்சிஸ்டர் வேணுமா, இம்போர்ட்டட் நைலக்ஸ் வேணுமா? எனக்கு பிடிச்சது பலகாரம் பட்சணம் திங்கிறதுக்கு ஒரு பல்லு செட்டு வேணும்.
சந்தோஷம் தானே? பார்த்தாலே தெரியல. எனக்கு என்ன தரப்போறேன்? காமன் தொடுக்கின்ற கணைகள், கண்ணில் காதல் வெறி மூழும் கணங்கள், தேனில் நனைகின்ற தினங்கள், இது சொல்லி தெரியாத சுகங்கள். காமன் தொடுக்கின்ற கணைகள். நேத்து பிரியா விரும்புன, இன்னைக்கு மஞ்சுளா விரும்புற, நாளைக்கு இன்னொருத்திய விரும்புவ. ஏன்னா இது வாலிப பருவம், உணர்ச்சிக்கு தான் முதலிடம். அப்போ நான் என்ன சார் செய்யணும்? இன்னொருத்தி இருக்காளே. சரிதான் சார், உங்க ஆலோசனைப்படியே அவளை இப்பவே போய் பார்க்கிறேன். சிஷ்யரே, நான் தான் குரு பத்தினி. இன்னும் கொஞ்ச நாள்ல குருவுக்கோ சிஷ்யனுக்கோ பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரிதான். வாங்க நீங்க. உனக்கு பிடிச்சதை சொல்லு, வாங்கிக்கிறேன். நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க தான். அதான் தெரியுது, சும்மா ஆசைக்கு கேட்டேன். சொன்னா வாங்கி தரேன். எனக்கும் சந்தோஷமா இருக்கு. உங்க சந்தோஷத்துக்காக நான் சொல்றேன். என்னப்பா இது புச்சாக்கி? இது எதுக்கும் பதார்த்தங்கள்ல கேட்டு பாரு. அதெல்லாம் இங்க இருக்காது நைனா, தப்பா செட்டி கடையில கேட்டு பாரு. மான்கொம்பு இருக்கு, புலிப்பல் இருக்கு, கோரோஜனை இருக்கு. நீ கேக்குறது இல்லையப்பா. முட்டாளு முட்டாளு முட்டாளு, அதெல்லாம் இங்க கிடைக்காதுடா, காட்டுக்கு போகணும். காமன் தொடுக்கின்ற கணைகள், கண்ணில் காதல் வெறி மூழும் கணங்கள், தேனில் நனைகின்ற தினங்கள், இது சொல்லி தெரியாத சுகங்கள். காமன் தொடுக்கின்ற கணைகள். நான் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்துட்டீங்களே. ஆமா, இதை எப்படி பிடிச்சீங்க? இதை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் பள்ளத்துல விழுந்து சேத்துல புரண்டு கால்ல முள்ளு குத்திக்கிச்சு. ஒரே வலி. உனக்கு தான் சொல்றேன், உங்ககிட்ட தான் சொல்றேன். நீ ஆசைப்பட்டதை நான் கொடுத்துட்டேன். எனக்கு என்ன தரப்போற? எனக்கு ஒண்ணு இல்லையா? என்ன தரப்போற?
காணல் நீரை நம்பும் இந்த காதல் மீன்கள் கல்யாணம் எங்கே சிரமம் 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 மாலைகள் வாங்கிய மறுகணமே சேலைகள் சுமையன ஆகிவிடும் கல்யாணம் பண்ணாதே சின்னண்ணே என்னாலும் கிட்டாது மண்ணண்ணே. அன்புள்ள அத்தா, உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நீங்க எம்எல்ஏ ஆகணுங்கிறது லட்சக்கணக்கில் பணத்தை வாரி இறைக்க தயாரா இருக்கிறேன். அதான் என் ஆசை. இப்படிக்கு உங்க கமலா. தலைவரே, சிக்கன் 65. ஒரு சிக்கன் என்னடா, நீ எவ்வளவு வேணாலும் வாங்கி தின்ற. இந்தடா பணம். கமலா எப்படிடா இருப்பா? யாரு கமலா புதுசா இருக்கு? அதுல ஒண்ணு இல்ல, இந்த கமலா இல்ல, கமலா பழம், கமலா பழம். அது தலைவருக்கு இல்லையாடான்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. பழம் இல்ல, கமலா அக்கா. ஆமா, அக்கா அக்கா, இவங்க அக்கா. என்ன கமலாவோ அக்காவோ, இங்க ஏன் கழுத்து வரசா கிடக்கு, அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன கடுதாசி? இது சாதாரண கடுதாசி இல்ல, அனல் பறக்கும் அரசியல் கடுதாசி. இத நீ பார்க்க கூடாது, உள்ள போ. நீங்க பறக்காம இருந்தா சரிதான். நீ உட்கார்றா. நீ எவ்வளவு சிக்கன் வேணாலும் வாங்கி தின்ற, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கு. கமலா எப்படி அவளை பார்க்கணுமே, இன்னைக்கு பார்க்கலாமா? பிரபு, நேத்துக்கே வீட்டுக்கு வரல? இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரேன். இந்திரா என்ன பரிசு கொடுத்தா? செக்ஸியா இருந்தா சொல்ல வேண்டாம். என் லிஸ்ட்ல இருந்து இந்திரா பேரை அடிச்சிட்டேன். பிடிக்கல. பாவம், உங்க குருஜி தான் ஏமாந்து போயிடுவாரு. சரி சரி, நாளை காலையில 10 மணிக்கு எங்க வீட்டுக்கு நீங்க அவசியம் வரணும். என்ன விஷயம்? நாளைக்கு எங்க மேரேஜ் டே. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். உங்களை தவிர வேற யாருக்கும் சொல்லல. கண்டிப்பா வரணும். என்ன? அடடே, வாங்க வாங்க. டாக்டர் இருக்காரா? பாடியில ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. many many happy returns of the day. தேங்க்ஸ். ரஞ்சித், உங்க சிஷ்யன் வந்திருக்காரு. அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமையல் பண்ணிருக்கேன், நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. கவலைப்படாதீங்க, வெளுத்து கட்டுறேன். டாக்டர் இன்னுமா ட்ரெஸ் பண்றாரு? ஸ்விமிங் ட்ரெஸ் பண்றதா இருந்தா கூட 5 நிமிஷம் போதுமே. சஞ்சீத், என்ன பண்றீங்க அங்க? வாங்க சீக்கிரமா. பிரபு, இன்னைக்கு எங்க ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? 10 மணிக்கு மீல், 11 to 3 ஸ்விம்மிங், 3 to 5 டிஃபன், மியூசிக், டான்ஸ். ரஞ்சித் பிரமாதமா ஸ்விம் பண்ணுவாரு, தெரியுமா உங்களுக்கு? ரஞ்சித், டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம்.
என்ன உங்களுக்கு? டாக்டர், என்னாச்சு உங்களுக்கு? சட்டத்தை காக்கும் இந்த நீதிமன்றம் குற்றவாளி கூண்டிலே தன்னைத்தானே ஒப்படைத்து விட்ட எனக்காக இரக்கம் காட்ட வேண்டாம். மனிதனாக மாற்றப்பட்ட ஒரு கொலைகாரனின் இரத்த கரைப்பிடிந்த நினைவுகளைத்தான் வாக்குமூலமாக இங்கு அறிவிக்கிறேன். டாக்டர் ரஞ்சித் என்று அழைக்கப்படும் நான் உண்மையிலேயே ஒரு டாக்டர் அல்ல. 15 வருட காலம் ஒரு டாக்டரிடம் கம்பவுண்டராக பணியாற்றினேன். ஏழ்மையும் வெறுப்பும் நிறைந்த நிலைமை நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் அணிந்த பகட்டு போர்வைதான் டாக்டர் ரஞ்சித் என்ற பட்டம். இதன் மூலம் பணக்கார பெண்களை பகடை காய்களாக்க விரும்பினேன். ஜூலி என் மிருக வெறிக்கு பலியான முதல் பெண். அழகானவள். 5 நட்சத்திர ஹோட்டல்களில் டான்சர். 5 லட்சம் ரூபாய்க்கும் சொந்தக்காரி. அவளை காதலிப்பது போல் பழகினேன். நம்பினாள். கணவனைப் போல் நடித்தேன். ஏமாந்தாள். 6 மாதம் அவள் கனவுகளில் கட்டிலில் மிதந்த நான் வாரிசுக்காக வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருந்த அவளை ஒரு நாள் அந்த கோர கொலையை உலகத்தின் முன்னே டெத் பை எலக்ட்ரிக் ஷாக் என்று நம்ப வைத்து அன்று முதல் துணிந்தேன். கொலையை தொடர்கதையாக்க விரும்பினேன். பெங்களூரில் அடுத்த வலையை வீசினேன். ராதிகா கிடைத்தாள். ஓ, அவளை மனைவியாக அடைந்த அந்த நிமிடத்தில் தான் ஒரு புதிய மனிதன் பிரசவித்தார். கொலை, பணம், சதை என்று அலைந்த என்னை தன் அன்பு கரங்களால் தாளாட்டினாள். பாச பிணைப்பால் மாற்றினாள். பழைய நினைவுகளும் புதிய கனவுகளுமாக ஒரு போராட்டமே நடந்தது. ஒவ்வொரு நாளும் என்னை ஆட்டி படைத்த மிருகவே ராதிகாவை கொலை செய்ய தூண்டியது. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அது தோற்றது. கடைசியில் எங்களது ஓராண்டு திருமண நாளில் கடலில் குளிக்க திட்டமிட்ட அவளை கடலில் முடிக்க திட்டமிட்டது என் மிருக வெறி. ரத்த வெறி பிடித்த அந்த க்ஷணங்களை எரித்து சாம்பலாக்கிவிட்டு புதிய மனிதனாக அல்ல அல்ல ராதிகாவின் கணவனாக வெளியே வந்திருக்கிறேன். இப்போது இந்த நீதிமன்றத்தில் கருணைக்காக நான் கையேந்தி நிற்கவில்லை. தூக்குமர நிழலில் என் ஆத்மா அமைதி அடையட்டும். அதற்கு முன் நீதியின் கரங்களே, என் மனைவிக்காக கண்ணீர் விட என்னை அனுமதியுங்கள். சட்டத்தின் காவலர்களே, என்னை மனிதனாக்கிய ஒருத்திக்காக கொஞ்சம் அழவிடுங்கள், அழவிடுங்கள். Even now I can say it proudly. சார் தான் எனக்கு ஃப்ரெண்ட், பிலாசபர், கெய். ஊர் உலகம் அவர் கொலகாரன் சொல்லலாம். கோர்ட்டு கூட அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரை தன்னைத்தானே தூய்மை ஆக்கிக்கிட்ட ஒரு உத்தமர் ரஞ்சித். Yes, I believe it. பழனி ஆண்டவர் வீதி நம்பர் 6. இவ்வளவு பெரிய வீடா? 10 லட்சம் தாடுமே.
ஒரே நேரத்துல 10 தொகுதியில எம்எல்ஏவா ஆகலாமே. இருபது வயசு இளங்கண்ணி இவதானா? யார் நீங்க? நான் தான் தலைவர் பரமசிவம். நாங்க யாருக்கும் பிச்சை போடுற பழக்கம் இல்ல. நான் அதுக்கு வரல. நான் தான் உங்க நீட்டோலை காதலன், ஆசை நாயகன். உங்களை பார்க்கிறதுக்காக துடிச்சு வந்திருக்கிறேன். சிச்சி, கஷ்ண புருஷன் நான் இருக்க, யாரா நீ காதல? சும்மா இரண்டி வாயை எடுத்துறேன். உன் பாய் ஃப்ரெண்டே என்ன தாண்டி சொல்றாரு? ரஞ்சித் என்ன சொல்றாரோ அதான் அவருக்கு வேத வாக்கு. கல்யாணம் இவருக்கா அவருக்கா? குருவுக்கு ஜெயில் தண்டனை, சிஷ்யனுக்கு என்ன கிடைக்க போதோ? ராது, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் கவலையோட இல்ல. என் மனசு சுத்தமாயிடுச்சு. அதனால நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஒரு ஜோக் சொன்னா நீ கூட சிரிப்ப. சொல்லட்டுமா? ஒரு கன்விக்ட் வார்டர் என்ன பார்த்து நீங்க கொலை செஞ்சீங்களான்னாரு. ஆமான்னு. மூட்டை பூச்சியை தானே அப்படின்னாரு. எனக்கு ஒரே சிரிப்பு. ஆஃப்டர் ஆல் நான் ஒரு மூட்டை பூச்சி கில்லறான். என்னடா அது சிரிக்க மாட்டேங்கிற? உனக்கு சிரிப்பே வரலையா அந்த ஜோக்ல? பிரபு, நான் கடைசியா சொல்றேன். உங்க அம்மா செத்த பிறகு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அப்பவே சன்னியாசம் வாங்கிக்க வேண்டியனா? உனக்காகத்தாம்ப அந்த காரியத்தை செய்யல. ஒரு தகப்பனுக்குள்ள கடமையை செய்யணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. இப்ப சொல்றேன், உனக்கு ஒரு 4 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ ஒரு முடிவுக்கு வரல, பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்துருவேன். உங்க அப்பா சொல்றது நியாயம் தானே? பிரியா, மஞ்சுளா 2 பேர்ல ஒருத்தையும் நீ கல்யாணம் பண்ணிக்க. அதான் யாரும் தீர்மானிக்க முடியலையே. 2 பேருமே என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. உன் மேலையா, உன் பேக்கெட் மேலையா? என்ன சார் சொல்றீங்க? உன் பர்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு. வக்கீல் சார், என்னுடைய 30 லட்சம் ரூபாய் சொத்து விவரங்களும் இதுல அடங்கி இருக்கு. அவ்வளவு நான் சம்பாதிச்சது. இந்தாங்க, இதுல இருக்கிறபடி எல்லா சொத்தையும் பிரிச்சு தர்மஸ்தாபனங்களுக்கு எழுதி வச்சிருங்க. வீட்டையாவது பிரபுக்கு விட்டு வைங்க. ஆமாங்க, என்ன இருந்தாலும் பிரபு உங்க சன் இல்லையா? இல்ல, இனிமே என் முடிவை எந்த காரணத்தை கொண்டு நான் மாத்திக்க தயாரா இல்லை. அவனே சொந்தமா சம்பாதிச்சு சாப்பிட்டாதான் அவனுக்கு பொறுப்புணர்ச்சி வரும். இனிமேலும் நான் அவனை ஊதாரியாக்க விரும்பல. கட்டின வேட்டியோட கையில காலனா காசு இல்லாம தெரிஞ்சாதான் அவன் இந்த உலகத்தை புரிஞ்சுக்குவான். அடி பாவி பாவி பாவி, நான் என்ன பண்ணுவேன்? என் ஆசையில மண்ணு விழுந்துருச்சே. இனிமே நான் வயிறு நெக்லஸ் எப்படி போட்டுக்க போறேன்? என்னங்க என்னங்க என்னங்க? ஐயோ, இந்த மனுஷன் அப்படி பணமாயிட்டாரு. இனிமே நான் போனேன் தாண்டி. பரமசிவன், எங்க முழுக்கு தான் இல்ல, கார்பரேஷன் கொழா முழுக்காவது கிடைக்குமாடா? அதை விட கூவம் எவ்வளவா மேல. அப்பா ரொம்ப மோசமா நடந்துட்டார். உங்க பரம்பரைய மோசக்கார பரம்பரை தானடா. உனக்கு என்ன யோகியது இருக்கு, உங்க அப்பனுக்கு என்ன யோகியது இருக்கு? அதானே. அந்த காலத்துல அப்ப பழையது இருந்தா போடுன்னு என்கிட்ட பிச்சை கேட்பான். அந்த காலத்துல என்ன, இப்ப வந்திருக்கிறதே பிச்சைக்கு தானே. மிச்சம் மீறிய நாய்க்கு பட்டாச்சுல்ல. ஆச்சு ஆச்சு, ஒரு பருக்கே இல்ல. மஞ்சுவை பார்க்கணும். அது என்னடா அது மஞ்சு? அந்த உறவெல்லாம் இனிமே வேண்டாம். அவளுக்கு சமமா பணக்கார இடத்துல வாழ்க்கப்பட்டு தவசு கொலையான வாழ போறா.
பாக்குறது வைக்கிறது இனிமே வேண்டாம். நீ நடைய கட்டு. கதவு சாத்தடி நீ வருது. எங்க அப்பா அம்மாவை போல அவ்வளவு சுலபமா உங்களை என்னால எடுத்தெறிஞ்சிட முடியாது. சொந்த ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட என் நெஞ்சத்துல உங்களுக்கு எப்போதும் இடம் இருக்கு. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? நீங்க என்ன சொன்னாலும் சரி, எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் வருத்தப்பட மாட்டேன். இது வரைக்கும் உங்களை தான் காதலிச்சேன், இனிமேலும் காதலிப்பேன். அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்னோட பெரிய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டியிருக்கு. இந்த சுமை என் தலையில இருக்கும்போது கல்யாணங்கிற இன்னொரு சுமை என்னால தாங்கிக்க முடியாது. ஒரே இடத்தை சுத்தி சுத்தி வர செக்கு மாடு மாதிரி என் பருவத்தை அழிச்சிட்டு பயணத்தை தொடர போறேன். எங்க வந்தீங்க? காரு, பங்களா, கார்டன் கூட வேண்டாம். ஆஃப்டர் ஆல் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்க முடியுமா? எனக்கு தேவை ஹஸ்பண்ட் இல்ல, கேஷ் பாக்ஸ். இன்னுமா நீங்க போகல? யூ கேன் கோ. இதுதான் உலகம். இன்னும் நீ தெரிஞ்சுக்கணும். எனக்கு கல்யாணமே வேண்டாம் சார். இப்பதான் உனக்கு கல்யாணமே தேவை. மஞ்சுவும் பிரியாவும் தானே உன்னை வெறுத்தாங்க. இந்திரா? நோ சார், இவங்களை விட அவதான் ரொம்ப பசிச்சவன். அதாவது ஏழை. ஏழைக்கு இதே இருக்காது நான் நினைக்கிறேன். சந்தர்ப்பம் வரும்போதுதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். முடிவெடுக்கிறதுக்கு முந்தி இந்திராவையும் கேட்டு பாருங்க. பிரியாவும் மஞ்சுளாவும் என்னை ஏமாத்திட்டாங்க. நீ என்ன சொல்ல போற? கையில காசு இல்லாம கட்டின துணியோட வெளியேற போறவன் தானே இவன் எப்படி சோறு போடுவான் அப்படின்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் இல்லாத வைராக்கியம் இப்ப என் மனசுல வந்திருக்கு. ஏழைக்கும் இதயம் இருக்குன்னு ரஞ்சித் சொன்னாரு. அது உண்மையா இருந்தா தயவு செஞ்சு பேசு. பிரியாவும் மஞ்சுளாவும் என்ன பேசி பேசியே கொன்னாங்க. நீ பேசாமலேயே என்ன கொல்ற. பேச போறியா இல்லையா? பேசு 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 பேசுறீ. பேசுறீ பேசு. பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன். எங்க வீட்டு எச்சு சோத்த தின்ன நாய் நீ. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு தான் பரிசு வேணும். போடி வெளியே போய் சொல்லடி. இந்திரா, இந்திரா, அம்மாடி இந்திரா, யார் வந்திருக்கேன்னு பாரு. இந்திரா, இந்திரா. லக்ஷ்மி, நீ எப்ப வந்த? இப்பதாங்க வந்தேன். இந்திரா, அம்மாடி இந்திரா, இந்திரா கண்ணே, இந்திரா, அம்மாடி இந்திரா, இந்திரா. கோயிலுக்கு போயிட்டு ராத்திரி லேட்டா தான் வந்தேன். நானும் பாக்கலையே. பாக்கலையா? நானும் வீடு பூரா தேடி பார்த்துட்டேங்க, காணுங்க. காணுமா? வீட்டை விட்டு எங்க போக மாட்டாள. ஐயோ, அவளை காணுங்க. நான் என்ன பண்ணுவேன்?
ஏ மச்சி ராணிடா இல்ல மச்சி அது ஜாக்கிடா ரைட்ல கேவனி டேய் குளத்துல குளிக்கிறதுக்கு வர்றானா இல்லடா சாமி கிட்ட வரம் கேட்க போறா வரந்தானே நாமளே கொடுத்துருவோம்
நேற்று வெள்ளிக்கிழமை மௌன விரதம். சம்மதத்தை முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்லத்தான் இங்க வந்தேன். Congratulations. 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 Wish you happy married life. என்னடா அது பயமுறுத்தல நீங்க இப்ப பாராட்டுறீங்க? ஆமாண்டா, பயமுறுத்தணும். கல்யாண விஷயத்துல நீ அவசரப்படக்கூடாதுங்கிறதுக்காக. பாராட்டுறோம். செலக்ஷன் பெட்டரா இருக்கு, அதுக்காகத்தான். வாழ்க்கையில கஷ்டம், கண்ணீர், கவலை இருக்கத்தாண்டா செய்யும். அதுக்காக கல்யாணமே வேண்டாம்னு இருந்துட முடியுமா? பொறுப்பை உணர்ந்தவங்களுக்கு